ஐஃபோன் 14 மேட் இன் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் இன் இந்தியானா இந்தியாவுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை, ஒரு ஆசை, இல்லை ஒரு எதிர்பார்ப்பு நிலவும். இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோனுடைய விலை எல்லாமே குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஐஃபோன் ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே. ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா. இந்த ஐஃபோன் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லை பிரச்சனையிலிருந்து இப்போ நடக்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வர, இனி நடக்க போகிற சீனா தைவான் பிரச்சனை வர, இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியாவுக்கு எதிராக சீனாவினுடைய காய் நகர்த்தல் என்ன அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. இதில் ஜெய்சங்கர் அவர்கள் சில பல வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. ஜெய்சங்கர் அவர்கள் பேசினது இந்தியாவில் தானே வைரலாக இருக்கணும், ஆனால் அது சீனாவில் வைரலாக இருக்குது, வெளிநாடுகளில் வைரலாக இருக்குது. அப்படி என்ன தான் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினாங்க? இந்த ஐஃபோன்லேருந்து செமிகண்டக்டர்ஸ் வர இந்தியா தான் அடுத்ததாக சீனாவுக்கு இருக்கக்கூடிய தலைவலியா? இப்படி பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த சீனா இந்தியா பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, சீனா தைவான் பிரச்சனை, சீனா அமெரிக்கா பிரச்சனை, இது எல்லாமே வேர்ல்டு வார் 3க்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பலவிதமான யூகங்கள் அடிப்படையில் நம்ம செய்தியை வெளியிட்டாலும், வேர்ல்டு வார் 2 அதனுடைய வரலாறு, இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு புக் சம்மரியை வெளியிட்டிருக்காங்க குக் எஃப்எம். நீங்கள் குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணி TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாய்லாந்தில் ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸில் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதை அன்னைக்கு நம்ம பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எப்பவுமே டிஃபிகல்ட்டாக தான் போயிட்டுருக்கு, எல்லை பிரச்சனை இருக்குது, நம்முடைய இடம் அப்படிங்கிறத சீனாக்காரன் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பல நேரங்களிலும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறத சீனா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டான ஃபேஸில் போயிட்டு இருக்கும்போது தான் ஜெய்சங்கர் அவர்களுடைய அடுத்த பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த பயணம் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான பயணம். சொல்லப்போனால் ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்திலும் இந்த ஒரு பயணம், இப்போ எங்கெல்லாம் போகிறாரோ அந்த ஒரு பயணம் அவருக்கு மிக முக்கியமான பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரையிலும் எந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் போகாத நாடுகளுக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு தான். அந்த அறிவிப்புக்கு மத்தியில் இந்தியாவினுடைய எதிர்கால திட்டத்துக்கு இந்த பயணம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்தியா பல ஊடகத்தாலும் ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த பயணத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற நாடுகளுடைய பயணத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் பேசப்போவது எல்லாமே பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த சம காலகட்டத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு சீனா தைவான் பிரச்சனை அப்படிங்கிறதும் பேசப்பட்டது. ஸோ சீனா அப்படிங்கிறது ஆல்ரெடி பீக்கில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட நியூஸ் அப்படிங்கிறது பீக்கில் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியா என்ன பேசினாலும் அது கண்டிப்பாக வைரலாக மாறும் அப்படிங்கிறது ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தெரியும். ஸோ தாய்லாந்துக்கு போன மனுஷர்கிட்ட இந்த டிஃபிகல்ட்டான ஃபேஸ் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்ஸே சீனா எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா பிரேசிலுக்கு போகிறார். பிரேசிலுக்கு போயிட்டு அங்கே போனோடனே, என்னப்பா இந்தோ சீனா இல்லாட்டி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இதில் மறைப்பதற்கும் ஒன்றுமே கிடையாது, எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃப்ராகைல், உடைந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, ஒரு நாட்டுக்கு, ஒரு வீட்டுக்காக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க கூட நமக்கு போதுமான அளவு நல்ல நட்புடன் இருக்க தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லிமிட் இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான். அதை கைமீறி போகும்போது, அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிராக பல செயல்பாடுகளை செய்யும் போது நாம் எப்படி அதை தாங்கிட்டு இருக்க முடியும்? அதே ஒரு மனநிலைமையில தான் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு. அங்கே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் பலவிதமான சலசலப்பு எழ ஆரம்பிக்குது. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் நிதானமாக அடுத்ததாக சில விஷயங்களை சொல்கிறார். உங்களுக்கே தெரியும், 2020 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை அப்படிங்கிறத முடிக்க விடாமல் சீனா தடுத்துட்டு இருக்காங்க. 16வது கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. பல நேரங்களிலும் இந்தியாவும் சீனாவும் வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், இல்லாட்டி பல டெலிஃபோன் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஆனாலும் இந்தியா சீனாவுக்கான அந்த விரிசல் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு முழுக்க காரணம் சீனா தான். 1990களில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பலவிதமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது, இந்தியாவும் சீனாவும் அவங்களுடைய எல்லையில் பயமுறுத்தும் வகையில் அவங்களுடைய இராணுவத்தை குவிக்கக்கூடாது. இதுதான் ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். 1993 1996 இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல இரண்டு நாடுகளுமே கையெழுத்து போட்டிருக்காங்க.
ஆனால் இதை மீறி சீனா செயல்படும் போது அதை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நாங்களும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, திருப்பி அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய பலவிதமான கொள்கை அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் 2 நாடுகளுக்கு இடையே நட்பு இருக்க வேண்டும் அப்படின்னா 2 நாடுகளுக்கும் சில விஷயங்கள் நன்மையாக இருக்கணும். உங்களுக்கு மட்டும் நன்மையாக இருந்து அது இன்னொரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தால் அது கண்டிப்பாக 2 நாட்டு உறவை பாதிக்கும். அது எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ சீனா தைவானாக இருக்கலாம், இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே எல்லாமே 2 நாடுகளுக்கும் தனியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. 2 நாடுகளுக்கும் காமனாக இல்லாட்டி பொதுவாக இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி உங்களுடைய காய் நகர்த்தலை செய்யும் போது அது ஒரு நாட்டை பாதிக்கிறது என்றால் அந்த நாடு திருப்பி அடிக்கவும் தயாராக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இதுதான் இப்போ நிலைப்பாடு, வேற வழியே இல்லை, நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றத போட்டு உடைச்சிட்டார். பிரேசிலில் இப்படி பேசிட்டு இருந்த மனுஷனுக்கு அடுத்ததா சீனா என்ன செய்யறாங்கன்னா பல விதமான வார்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அவங்களுடைய சவுத் சீனா மார்னிங் போஸ்டாக இருக்கட்டும், SCMPன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா குளோபல் டைம்ஸ்லேயே இருக்கட்டும், பல ஆர்டிக்கலை எழுதி தள்ளுறாங்க. அந்த ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி நம்ம மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பகிர்ந்திருந்தார்கள் என்றால் சீனாவினுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவங்க என்ன தெரியுமா அனுப்பியிருக்காங்க, அதாவது அந்த குளோபல் டைம்ஸ்.cn அப்படிங்கிற வெப்சைட்டில் ஜெய்சங்கர் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அதில் ஒரு கோமாளியினுடைய புகைப்படத்தையும் வச்சு பெரிய அளவில் ஒரு போஸ்டர் போட்டு இவர் பேசுகிறதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு டைட்டிலையும் போட்டு 16வது கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பலவிதமான நல்லது நடந்திருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஜெய்சங்கர் அவர்களே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அப்படிங்கிற பெயரை மாற்றி 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 அவங்களுடைய ஆர்டிக்கல் முழுவதுமாக போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் 1993-96 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறினது யார்? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற எல்லை, அதாவது அது வரையறுக்கப்பட்ட எல்லை அப்படின்னு பார்த்தா கிடையாது, புரிந்துணர்வு எல்லை மட்டும்தான். 2 நாடுகளும் இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்ட எல்லைகள். ஸோ இந்த எல்லையில் சீனாவுக்கு எதிராக இந்தியா தான் என்ன செஞ்சாங்க, எங்களை அடிக்க வந்தாங்க, இந்தியா தான் தாக்குதல் நடத்தினாங்க, இது ஏன் உலக நாடுகள் பேச மறுக்கிறது அப்படின்னு சொல்லி குளோபல் டைம்ஸ்.cn இருக்கட்டும், அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும், முழுவதுமாக இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் பேசின பேச்சு சீனாவினுடைய உண்மையான அந்த ஃபேஸ் வெளியில் ரிவீல் ஆயிருமா அப்படிங்கிற பயந்த சீனா என்ன செய்கிறாங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களை கோமாளியாக நினைச்சு ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய குளோபல் டைம்ஸ் அவங்களுடைய ட்விட்டர்லாம் இந்த மாதிரி கேவலமான சில பிக்சருடன் அவங்களுடைய செய்தியை வெளியிடுகிறார்கள். ஜெய்சங்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், ஒத்த வழி பாதை கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே இருப்பது ஒத்த வழி பாதை கிடையாது, அங்கே போக மட்டும்தான் முடியும், வர முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது கண்டிப்பாக 2 வழி பாதையாக இருக்கணும், போகவும் செய்யணும், வரவும் செய்யணும், உங்களுக்கும் நல்லது நடக்கணும், எங்களுக்கும் நல்லது நடக்கணும். இதை மெயின்டைன் பண்ண முடியாத தெரியாத ஒரு நாடு தான் சீனா. எங்ககிட்ட மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள் கூடயும் அவங்களுடைய எல்லையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய பெயரை பிரேசிலில் டேமேஜ் பண்ணுறாரு. பிரேசிலை டேமேஜ் பண்ண அப்படியே நேராக சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பராகுவே அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு வராரு. பராகுவேல இந்தியாவினுடைய தூதரகம் இப்போ தான் ஓப்பன் செய்யப்படுகிறது. பராகுவே நாட்டுக்கு இந்தியாவினுடைய தூதரகத்தை திறந்து வைப்பதற்காக ஜெய்சங்கர் அவர்கள் போவது இந்த பராகுவே நாட்டில் முதல் முறையாக ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக போய் இறங்குகிறார் ஜெய்சங்கர் அவர்கள். அப்படி பேசின அந்த பராகுவே நாட்டிலையும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பல நாடுகள் கூட நாங்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கியிருக்கோம், இந்த அத்தியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உலக நாடுகளுடைய நன்மைக்காகத்தான் இருக்குமே தவிர சில நாடுகள் மாதிரி சில நாடுகளுக்கு எதிரானதாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி எகைன் சீனாவை சீண்ட ஆரம்பிச்சிட்டார் ஜெய்சங்கர் அவர்கள். இன்னும் 2-3 நாடுகள் செல்ல போகிறார். எங்கெல்லாம் தெரியுமா, இன்னும் அர்ஜென்டினாக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கு. ஸோ எல்லா இடத்துக்குமே ஜெய்சங்கர் அவர்கள் போவது இந்தியாவினுடைய எதிர்கால திட்டம் என்ன, இந்தியாவுக்கு இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவு பெற சொல்வதற்கும் அந்த நாடுகள் கூட இந்தியா எந்த மாதிரி நல்ல உறவை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ சீனாவில் பெரிய அளவு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாத பிரச்சனைகள், எவர் கிராண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய விதமான பேங்குகளுடைய ஊழலாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ சீனாவுக்கு பெரும் சிக்கலாக இருக்கும்போது அமெரிக்காவும் சீனாவை சிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக ஒரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தைவானை வைத்து அப்படின்னு சொல்கிறத போன வாரம் எல்லாமே ரொம்ப வைரலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கவனிச்சுட்டு இருந்தோம். இதே மாதிரி இப்போ சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடை இந்தியாவும் எடுத்து வருவதால் சீனா இப்போ யார் பக்கம் சாய்வது, எங்கே போய் இதற்கு ஒரு சொல்யூஷனை தேடுவது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல சிக்கலில் இருக்கக்கூடிய சீனாவில் ஐஃபோன் அப்படிங்கிற 14 நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் இல்லைப்பா, நம்ம சீனாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது, இந்தியாவையும் நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களும் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தான் ஆப்பிள்.
ஆப்பிளினுடைய ஐஃபோன் 14 அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து தான் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலோடு வெளிவரும் என்கிற ஒரு அறிவிப்பு இப்போ ஆப்பிளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, ஆனால் 90% இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து இதனுடைய ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தீபாவளி சேலுக்கு இந்தியாவில் விற்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் பார்க்க போனால் ஆப்பிள் இங்கே வந்து சேல் பண்ண போகிறான், இதில் என்ன விக்கி பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஆப்பிள் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. சீனாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அந்த நிறுவனங்கள் நிற்க முடியுமா, இந்தியாவினுடைய பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சீனாவுக்கும் தெரியும். இதனால தான் அடிக்கடி சீனாவில் ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறது வெளியாகும். ஒரு பிக்சர் தான். அது எப்படி இருக்கும்னா, ரைட் சைடு போனால் இந்தியா பாலடைந்து இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவு அங்கே வந்து இது டெசர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதே இது நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சீனா ஒரு பசுமையான இடம் இருப்பது மாதிரியும் சில விதமான நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுக்குற செய்திகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான புகைப்படத்தை எல்லாத்தையுமே வெளியிடுவார்கள். இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். சரி, இந்தியா இத்தோடி நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நேராக இந்தியா ஓஸ்டாக் 2022 போய் பங்கெடுக்க போகிறாங்க. அதாவது ரஷ்யாவினுடைய இராணுவ ட்ரில்லில் இந்தியாவும் பங்கெடுக்க போகிறது. ஆல்ரெடி சீனா போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இதில் இந்தியாவும் இதுதான்ப்பா என் நிலைப்பாடு, ரஷ்யா என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லி, சீனா ரஷ்யா மட்டும் நண்பர்கள் கிடையாது, ரஷ்யா இந்தியாவும் நண்பர்கள் தான் அப்படிங்கிறத உறுதிப்பட இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதானா? இல்லையே. அடுத்ததா சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் செய்யக்கூடிய இராணுவ ட்ரில்லு தான். லைவ் இராணுவ ட்ரில்லை நாங்கள் சீனாவினுடைய எல்லையிலே செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா மற்றும் அமெரிக்கா, இது கூடவே ஜப்பானும் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆடட் தகவல். ஸோ ஜப்பான், சவுத் கொரியா இவங்க எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக வடகொரியாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் தான் இருக்கும். ஆனால் இங்கே சவுத் கொரியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த ஒரு 10 வருடங்களில் 162 மடங்கு சவுத் கொரியாவிலிருந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது சீனாவுக்கு மட்டுமே நடந்திருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் செமிகண்டக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி தைவான் கூட மோதிட்டு இருக்கிற சீனா, தைவான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை நம்ம பெரிய அளவு செமிகண்டக்டர்ஸ் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஒரு செமிகண்டக்டர் ஹப்பாக மாறும்போது ஆல்ரெடி அமெரிக்காலையும் செமிகண்டக்டருக்காக தனியாக ஒரு சட்டம் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டரை உருவாக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கால் ஃபார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலும் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணி ஐஃபோன் மாதிரியான பல பிராண்டட் அப்படிங்கிறது இங்கே உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அது சீனாவுக்கு எதிரான மிக முக்கியமாக வலுவான ஒரு புள்ளியாக பார்க்கப்படுது. ஏன்னா சீனாவில் அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. அங்கே ஹீட் வேவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்களாக இருக்கட்டும், இல்லை பேச்சுரிமையாக இருக்கட்டும், இல்லை நோய் பரவுதலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வருடம் சீனாவுக்கு மிகப்பெரிய அளவு இழப்பை தேடித்தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுவதால் அங்கே நடக்கிற சின்ன பிரச்சனைனாலும் அங்கே பொருளாதாரத்தை பாதிக்கும். சீனாவினுடைய பொருளாதாரம் கொஞ்சமாக ஆட்டம் கண்டது என்றால் சீனாவினுடைய வல்லரசு அப்படிங்கிற அந்த கனவும் கனவாக மட்டுமே இருக்கும். இதை ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள். அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. ஏன்னா சீனா எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க ரஷ்யாவுக்கு உதவுவாங்க, ரஷ்யாவுக்கு உதவிட்டாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி உருவாகிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கும் இருப்பதால் சீனாவை இழுத்து விட்டு இல்லாட்டி சீனாவுக்கு எதிரான காய் நகரத்திலே அமெரிக்காவும் அவங்களுடைய திட்டப்படி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏண்டாப்பா சீனா, உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை வழியாக நம்ம எல்லை பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், இல்லை நீ பாகிஸ்தான் குவாடர் துறைமுகம் அப்படின்னு சொல்லி அது வழியாக இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவு அச்சுறுத்தலாக இருக்க, அதை கொஞ்சம் வேண்டாம்ப்பா, இந்தியா என்னுடைய நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏசியா நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிய நாடுகளில் 2 நாட்டை ஒன்றாக பார்த்தால் மட்டும்தான் வளர்ச்சி இருக்குமே தவிர இரண்டும் எதிரெதிர் திசையில் இருந்தால் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 நாடு, ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. 2 நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும், 2 நாடுகளும் ஒன்றாக சில காய் நகரத்தலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசையை சொல்கிறாங்க. சப்போஸ் இது நடந்துச்சுன்னா இந்தியாவும் சீனாவும் இணைந்து சில பல தொழில்நுட்பங்கள், மெகா ஃபேக்டரி எல்லாமே உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த 2 நாடுகள் மட்டும்தான் கிங் மேக்கர்ஸாக இருப்பாங்க. வேற எந்த நாட்டாலையும் நெருங்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு இயற்கை வளங்களும் அந்த அளவுக்கான தொழில்நுட்பமும் இந்த 2 நாடுகளிடமும் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, சீனாவினுடைய ஈகோ நம்மக்கிட்ட நெருங்க விடாது. நாமும் சீனா பாகிஸ்தான் கூட நட்பாக இருக்கிற வரைக்கும் சீனாவையும் நம்ப மாட்டோம். எல்லை பிரச்சனை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக சீனாவை நம்பவே மாட்டோம். ஸோ சவுத் கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் 3 நாடுகளுடைய இராணுவ கட்டமைப்பு, இராணுவ ட்ரில் அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. ஜப்பானுடைய லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறதுனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தீர்மானமும் சீனாவுக்கு எதிரான தீர்மானமாக பார்க்கப்படுது.
லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீனாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக இருக்கும். அதே மாதிரி தைவானும் அவங்களுடைய விமானப்படை அவங்களுடைய இராணுவத்தை தயார்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வேணா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2023 2024க்குள்ள தைவான் சீனா பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படும். அந்த நேரத்தில் நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்காக நம்ம மக்களுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ எங்கள் நாட்டை பாதுகாக்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்களாக இருக்கலாம், கப்பற்படை வீரர்களாக இருக்கலாம், அவங்க புதுவிதமான பிளான் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளானுக்கு நடுவில் எங்கள் கூட இருந்த இந்தியாவுக்கெல்லாம் மிகப்பெரிய சல்யூட், நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் தைவான் இந்தியாவை பார்த்து சொன்னதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஸோ ஓவராலாக இந்தியாவுக்கு எதிராக சீனா ஒரு காய் நகர்த்தலை செய்யும் போது இந்தியாவுக்கு ஆதரவாக உலக நாடுகள் பல காய் நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய்சங்கர் அவர்கள் பேசின பேச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவு நன்மையும் சீனாவுக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய அளவு ஒரு தீமையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கண்டிப்பாக இதற்கு பதிலடி இல்லாட்டி ஜெய்சங்கர் அவர்களை கொச்சையாக பேசுவது, அவருடைய கொள்கைக்கு எதிரான சில செயல்முறைகள் செய்திகளை வெளியிடுவது அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே சீனா இந்த ஒரு வாரத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னா சீனாவினுடைய அடுத்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியா சீனா பிரச்சனை, எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எங்கெங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அதன் வழியாக சீனாவினுடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்து நல்லா இருக்குது நல்லா இல்லை, லைக் டிஸ்லைக் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படி பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். எப்போ இந்தியாவை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாரு, நம்ம சீனா கூட இவ்வளோ பெரிய கடுமையான போட்டிகளுடன் இருக்கும், இவ்வளோ நாடுகள் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார், இதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் விஷயங்களை பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்களுக்கு நம்ம மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு உலக அரசியலில் மிக முக்கியமான 2 நாடுகளை பற்றி தெரிவிக்கலாம். ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.